நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஹனீஃப் இஸ்மாயில் முகமது ரஹமத்துல்லா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆகஸ்ட் 5 தேர்தல் நடந்தால் 6ஆம் தேதியே வாக்குகள் எண்ணப்படும் என்கிறார் මහින්ද දේශප්‍රිය. අපට දැනට නිශ්චිතව තීරණය කරලා තින්නේ පස්වෙනිදා ඡන්දේ තිබ්බොත් ඡන්දේ ගණන් කරන්නේ 6 වෙනිදායි කියන එක විතරයි. காய்ச்சல் இருப்பவர்கள் கடைசி மணி நேரத்தில் வாக்களிக்க வேண்டுமென கோரிக்கை. උණ සහිත අය මුලින් පැමිණෙන්නේ නැති වෙයි කියලා අපි ඉල්ලා හිටිනවා. අවසන් පැයේදී පැමිණ ඡන්ද පාවිච්චි කරන්න කියලා. நாடு ஏகாதிபத்திய ஆட்சியை நோக்கி செல்வதை தடுக்க வேண்டும் என்கிறார் ரணில் விக்ரமசிங்க. இது திராணியற்ற அரசாங்கம் என சஜித் பிரேமதாச காட்டம். நீர்கொழும்பு சிறையில் இருந்து போதைப்பொருள் வர்த்தகத்தை முன்னெடுத்தவர்கள் கைது. உலகை தொடர்ந்து அச்சுறுத்தும் கொரோனா. பிரேசிலில் உயிரிழப்பு 50,000 கடந்தது. கொங்கோ ஜனாதிபதியின் தலைமை அதிகாரிக்கு 20 ஆண்டு கடூழிய சிறை தண்டனை. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. ஆகஸ்ட் 5ஆம் தேதி தேர்தல் இடம்பெறுமானால் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வாக்குகளை எண்ணும் நடவடிக்கை இடம்பெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்ட செயலாளர் அலுவலகத்திற்கு தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் உட்பட தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் இன்று முற்பகல் விஜயம் செய்திருந்தனர். தேர்தல் இடம்பெறும் முறைமை குறித்து இங்கு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கலந்துரையாடலை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய இவ்வாறு தெரிவித்தார். අපට දැනට නිශ්චිතව තීරණය කරලා තින්නේ පස්වෙනිදා ඡන්දේ තිබ්බොත් ඡන්දේ ගණන් කරන්නේ 6 වෙනිදායි කියන එක විතරයි. இம்முறை பொது தேர்தலுக்கான செலவினங்களோ அல்லது தேர்தல் கடமைகளில் ஈடுபடுத்தப்படும் தேர்தல் உத்தியோகத்தர்களுடைய எண்ணிக்கை தொடர்பிலோ இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் வாக்குச்சாவடிகளை அதிகரிப்பது குறித்தும் இதுவரை இறுதி தீர்மானம் ஒன்று எட்டப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை மற்றும் வாக்களிக்கும் காலம் குறித்து எதிர்வரும் 25ஆம் தேதி இடம்பெறவுள்ள கூட்டத்தை அடுத்து தீர்மானிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதேபோன்று ஆகஸ்ட் 5ஆம் தேதி தேர்தல் இடம்பெறுமானால் 6ஆம் தேதியே வாக்குகளை எண்ணும் நடவடிக்கை இடம்பெறும் என்றும் தெரிவித்துள்ளார். இதேவேளை வடக்கு மாகாண அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய கலந்துரையாடல் ஒன்றை இன்று மேற்கொண்டுள்ளார். வவுனியா மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இன்று மாலை 4 மணிக்கு குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதில் வவுனியா, யாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு அதிபர்கள், தேர்தல் திணைக்கள அதிகாரிகள், வவுனியா மேலதிக அரசாங்க அதிபர், போலீஸ் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இக்கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களிடம் தேர்தல் ஆணையாளர் கருத்து தெரிவித்தார். தொலைக்காட்சிகளிலும் வானொலிகளிலும் கட்டணம் செலுத்தப்பட்டு வழங்கப்படும் தேர்தல் விளம்பரங்களை கட்டுப்படுத்த முடியாது என்று தெரிவித்துள்ளார். இருப்பினும் செய்திகள் மற்றும் அரசியல் நிகழ்ச்சிகளின் ஊடாக நடுநிலையாக செயற்படுமாறு ஊடக நிறுவனங்களிடம் கோரிக்கை விடுப்பதற்கு எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சகல கட்சிகளுக்கும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஊடாக பிரச்சாரம் செய்வதற்கான காலத்தை பெற்றுக் கொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் பிரச்சார கூட்டம் இடம்பெறும் இடத்தில் மாத்திரமே கட்டவுட்களை காட்சிப்படுத்த முடியும் என்பதோடு வேட்பாளர்கள் தங்களுடைய அலுவலகத்தில் விருப்பு எண்ணையும் லட்சண எண்ணையும் காட்சிப்படுத்த முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். කාර්යාලවල පක්ෂයේ නම සිම්බල් එක එහෙම නැත්නම් සංකේතය සලකුණ ස්වාධීන කණ්ඩායම් වල ස්වාධීන කණ්ඩායම සහායි හඳුනා ගැනීමේ අංකයක් එහි ලකුණක් ප්‍රදර්ශනය කරන්න පුළුවන්. தேர்தல் வாக்களிப்பிற்காக வருகை தருவோரில் காய்ச்சல் உள்ளவர்கள் கடைசி மணி நேரத்தில் வாக்களிப்பு நிலையத்துக்கு வருமாறு தொற்றுநோய் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். மேலும் வெலிசர கடற்படை முகாமில் COVID-19 வைரஸ் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்தே அவர் இதனை தெரிவித்துள்ளார். අධ්‍යක්ෂ ජනකාල් විසින්
නාවික හමුදාවට ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பின்னர் நாட்டில் சமூகத்திலிருந்து எந்த ஒரு கோவிட் தொற்றாளர்களும் இனங்காணப்படவில்லை. குறித்த ஒரு பிரிவினரில் இருந்தே தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டனர். வெலிசர கடற்படை முகாமின் வீரர்களும் தற்போது கோவிட்டிலிருந்து விடுதலை பெற்று வருகின்றனர். தற்போது நாம் அறிந்தே வெளிநாடுகளில் இருந்து அழைத்து வருபவர்களிடமிருந்தே கோவிட் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டு வருகின்றனர். நாம் எமது நாட்டில் சமூகத்தில் கோவிட் பரவுவதற்கு முன்னரே இத்தொற்றை கட்டுப்படுத்தியுள்ளோம். இதனை தொடர்ச்சியாக பேண அனைவருடைய ஒத்துழைப்பும் அவசியம். கோவிட் பரவல் இப்போது நின்றுவிட்டாலும் மீண்டும் ஆரம்பிக்கும் அபாயம் உள்ளது. ඒවගේම තමයි ඉදිරියේදී පවත්වන මැතිවරණය සඳහා සූදානම් වීම පවත්වන මැතිවරණය සඳහා සූදානම් වීම තියෙනවා. කොහොමද සෞඛ්‍ය සම්පන්න සෞඛ්‍ය எதிர்வரும் தேர்தலுக்கான ஆயத்தங்களும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எவ்வாறு தேர்தலின் போது சுகாதார வழிமுறைகளை பின்பற்ற முடியும் என்பதை ஆராய்ந்து வருகின்றோம். இப்போது அனைத்து வாக்களிப்பு நிலையங்களிலும் இதற்கான ஆயத்தங்கள் இடம்பெறுகின்றன. இதற்காக தேர்தல் கண்காணிப்பு அதிகாரியோடு சுகாதார அதிகாரி ஒருவருடைய சேவையை வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாக்களிப்பு தினத்தில் காய்ச்சல் உள்ளவர்கள் முதல் மணி நேரத்திற்குள் வாக்களிப்பதற்கு வருவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். காய்ச்சல் இருப்பவர்கள் இறுதி மணி நேரத்தில் வாக்களிக்க வருவதனால் ஏனையோர் பாதுகாப்பாக இருப்பார்கள். மேலும் வாக்காளர்கள் கைகளை சவர்க்கரமிட்டு கழுவி விட்டு வாக்களிக்க வர வேண்டும். மேலும் வாக்களிப்பை நிறைவு செய்துவிட்டு புறப்படும் போதும் கைகளை சவர்க்காரமிட்டு கழுவிக்கொள்ள வேண்டும். அதே போன்று வாக்காளர்கள் தனிப்பட்ட பேனாக்களை வாக்களிப்பு நிலையத்திற்கு எடுத்து வருவதன் ஊடாக பொது பேனாக்களை உபயோகிப்பதை குறைத்துக் கொள்ள முடியும். පවුල් සෞඛ්‍ය සේවා නිලධාරිනියක් හෝ වෙනත් සෞඛ්‍ය නිලධාරිවගේ நீர்கொழும்பு சிறைச்சாலையினுள்ளிருந்து முன்னெடுக்கப்பட்ட போதைப்பொருள் வர்த்தகத்தோடு தொடர்புபட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த போதைப்பொருள் வியாபாரம் தொடர்பில் பெண்ணொருவர் உட்பட 3 மேல்மாகாண புலனாய்வுத்துறை அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து ஹெரோயின் மற்றும் கஞ்சா வியாபாரம் இடம்பெறுவதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் விமானப்படை அதிகாரி ஒருவர் நேற்று மாலை சீதுவ பகுதியில் வைத்து 100 கிராம் ஹெரோயின் மற்றும் 400 கிராம் கேரள கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டிருந்தார். குறித்த நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் போதைப்பொருள் வியாபாரத்தை முன்னெடுத்து சென்ற நீர்கொழும்பு சிறைச்சாலை கைதி ஒருவரின் மனைவி மற்றும் சகோதரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து 2 கிலோவுக்கும் அதிகமான கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலையிலிருந்து இந்த போதைப்பொருள் வியாபாரத்தை முன்னெடுக்கும் குழுவினர் தொலைபேசி ஊடாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதன் அடிப்படையில் குறித்த நபர்கள் போதைப் பொருட்களை வெவ்வேறு நபர்களிடம் ஒப்படைப்பதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதனூடாக கிடைக்கப்பெறும் பணத்தை போதைப்பொருள் வியாபாரியின் மனைவியினூடாக வங்கிக் கணக்கிற்கு வைப்பு செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஜனநாயகத்தை பாதுகாக்கவில்லை என்றால் ஏகாபத்தி ஆட்சியை நோக்கி செல்ல நேரிடும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதற்கு இடமளிக்க முடியாது என்றும் இதுகுறித்து இறுதி தீர்மானத்தை ஆகஸ்ட் 5ஆம் தேதி எடுக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தலைவர் ரணில் விக்ரமசிங்க இன்று சட்டத்தரணிகளுடனான சந்திப்பொன்றினை நடத்தினார். இதன்போது ராணுவ அதிகாரிகளை பயன்படுத்தி அரசு அதிகாரிகள் மீது திணிக்கப்படும் அழுத்தங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். දැන් බලන්න රජ්‍ය සේවා කොමිසමට මොකද්ද සිදුවෙන්නේ? ඒගොල්ලෝ මාරු කරන්න බැරි නම් එක එක හමුදා නිලධාරීන් ගේනවා. ආයතන ප්‍රධානීන් කරනවා. ඒ අයට බාර දෙනවා. அரசு சேவை ஆணைக்குழுவில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். அரசு அதிகாரிகளை மாற்ற முடியாது என்றால் ராணுவ அதிகாரிகளை நியமிக்கின்றனர். நிறுவன தலைவர்களாக ராணுவ அதிகாரிகளை நியமிக்கின்றனர். ராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. எமது ராணுவத்தினர் உலகில் உள்ள மிகச்சிறந்தவர்கள். அவர்கள் போராடுவதற்கும் ராணுவம் சார் பணிகளுக்கும் அவர்கள் பொருத்தமானவர்கள். அவற்றை அவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும். எமது இலங்கை நிர்வாக சேவையை போரில் ஈடுபடுத்தினார். அதன் விளைவுகள் மாறுபட்டதாக இருக்கும். அவர்களுக்கு அதில் திறமை இல்லை. எனினும் பிரதேச செயலகங்களிலும் நிர்வாக சேவைகளை முன்னெடுப்பதிலும் அவர்களுக்கு திறமை இருக்கிறது. இவற்றை இராணுவத்தினருக்கு செய்ய முடியாது. இதனை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அரச ஊழியர்களின் சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும். உள்ளூராட்சி தேர்தலிலும் ஜனாதிபதி தேர்தலிலும் அரச ஊழியர்களின் பெரும்பாலானோர் மொட்டு கட்சிக்கே வாக்களித்தனர்.
இதற்காக அவர்களை பணி நீக்கம் செய்யவில்லை. 55 நாட்களில் பட்டாசுகளை கொளுத்திய அரசு அதிகாரிகள் இருந்தனர். அவர்களுக்கு எதிராக நாம் செயற்படவில்லை. அவர்களுக்கான சுதந்திரத்தை வழங்கினோம். அந்த சுதந்திரம் இருக்க வேண்டும். இவை அனைத்தும் இல்லாமல் போகப் போகிறது. இது குறித்து நாம் பேச வேண்டியிருக்கிறது. மொட்டு கட்சிக்கு இதனை கொடுத்து சரி வராது. கருத்து சுதந்திரம் உள்ளிட்ட அனைத்தும் இல்லாமல் போகும். இதனை பாதுகாக்கவில்லை என்றால் மீண்டும் ஏகாபத்திய ஆட்சியை நோக்கி செல்ல நேரிடும். அரசு அதிகாரிகளை திட்டுவதை பார்த்தால், அவர்கள் இடமாற்றம் செய்வதை பார்த்தால், போலீஸ் துறை அரசியல் மையப்படுத்துவதை பார்த்தால் இது நடந்துவிடும். இவ்வாறு சென்றால் ஜனநாயக உரிமைகள் தெரியாமலே மறைந்து போகும். கொரோனா நெருக்கடிக்கு மத்தியில் அவை மறைய தொடங்கியுள்ளது. இவ்வாறு செய்ய இடமளிக்க முடியாது. இது குறித்து இறுதி தீர்மானத்தை ஆகஸ்ட் 5ஆம் தேதி எடுக்க முடியும். மொட்டு கட்சி இதனை பாதுகாக்காது. ஐக்கிய தேசிய கட்சியால் மட்டுமே இதனை செய்ய முடியும். ஊடகங்கள் கூட இது குறித்து பேசுவதில்லை. ஊடகங்களும் மௌனமாக இருக்கின்றன. இந்த உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ள அனைவரும் அணிதிரள்வோம். நீங்கள் அறிந்த அனைவரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களித்து ஐக்கிய தேசிய கட்சியினை வெற்றி பெறச் செய்வதனூடாகவே இதை மாற்ற முடியும். ප්‍රජාතන්ත්‍රවාදී අයිතිවාසිකම් ක්‍රමානුකූලව දිය වෙලා යනවා. කොරෝනා මැද ඒව දිය වෙන්න පටන් ගත්තා. එහෙම කරන්න බෑ. ඒ ගැන අපිට අන්තිම තීරණය ගන්න පුළුවන් අගෝස්තු 5 වෙනිදා. පොහොට්ටුවේ ආරක්ෂා කරන්නේ නැහැ. ඒක ආරක්ෂා කරන්න පුළුවන් ඒක හැදුව එක්සත් ජාතික පක්ෂයට පමණයි. අද මාධ්‍යවත් මේ ගැන කතා කරන්නේ නැහැ. මාධ්‍යත් නිශ්ශබ්ද. මේ අයිතිවාසිකම් ආරක්ෂා කරන්න අපි ඔක්කොම එකතු වෙමු. இந்த அரசாங்கம் மக்களுக்கு பொய்களை மட்டுமே கூறி வருகிறது என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சொல்வதை செய்ய முடியாது திராணியற்ற அரசாங்கம் என்பது தற்போது நிரூபணமாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோட்டை பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ලෝකයේ තෙල් මිල පහළටම වැටිලා. ලෝකේ අනිත් ඔක්කොම රටවල් තෙල් මිල අඩු කරනවා තමන්ගේ ජනතාවට. මේ ආණ්ඩුව විතරයි කියන්නේ මාස 12කට ආයේ තෙල් මිල වෙනස් කරන්න. කැබිනට් තීන්දුවක්. இது வித்தியாசமான அரசாங்கம். உலகில் எரிபொருள் விலை வெகுவாக குறைந்துள்ளது. உலகின் அனைத்து நாடுகளும் எரிபொருள் விலையை குறைத்துள்ளன. எனினும் அடுத்த 12 மாதங்களுக்கு எரிபொருள் விலை குறைக்கப்படாது என இந்த அரசாங்கம் கூறுகிறது. அமைச்சரவையிலும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலையை குறைத்தால் போக்குவரத்து செலவு குறையும், பொருட்களின் விலைகள் குறையும், கைகளில் பணம் மிச்சம் இருக்கும். பணத்தை மிச்சப்படுத்தி செலவு செய்வீர்கள், வியாபாரமும் பெருகும். இதற்குத்தான் பொருளாதார வளர்ச்சி என்று கூறுவது. இந்த கூட்டத்திற்கு அறிவு இல்லை, பொருளாதார அறிவு இல்லை, கொள்கை இல்லை. கொரோனா முடக்கத்தின் போது டின்மீன், பருப்பு ஆகியவற்றுக்கு நிர்ணய விலையை அறிவித்தனர். 15 நாட்கள் மட்டுமே இது நடைமுறையில் இருந்தது. அதனால் தான் இது திராணியற்ற அரசாங்கம் என்று கூறுகின்றேன். இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற இந்த திராணியற்ற அரசாங்கத்திற்கு முடியாமல் போனது. அரிசிக்கு 90 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. எனினும் அரிசி மாஃபியா அரசாங்கத்தை எச்சரித்தது. 98 ரூபாவிற்கு உயர்த்த வேண்டும் என்று கூறியது. அரசாங்கமும் அதனை செய்தது. இந்த அரசாங்கம் அரிசி மாஃபியாவிற்கு அஞ்சுகிறது. நவம்பர் 16ஆம் தேதி மாற்றத்தை ஏற்படுத்தி புதிய அரசாங்கத்தை ஏற்படுத்துவதாக கூறினார்கள். எனினும் இது அரிசி மாஃபியாவுக்கு அஞ்சும் அரசாங்கமாக இருக்கிறது. அனைத்தும் பொய், ஏமாற்று. மார்ச், ஏப்ரல் மாதங்களில் நீர், மின்சார கட்டணங்களை ரத்து செய்வதாக ஒரு அமைச்சர் கூறினார். எனினும் மக்களின் மனங்கள் தற்போது நெருப்பெடுக்க தொடங்கியுள்ளது. மார்ச் மாத கட்டணம் வந்துவிட்டது, ஏப்ரல் மாத கட்டணம் வந்துவிட்டது, மே மாத கட்டணமும் வந்துவிட்டது. 3 ஒன்றாக வந்துள்ளன. அத்துடன் சிவப்பு எச்சரிக்கையும் வந்துவிட்டது. குறித்த தினத்தில் கட்டணம் செலுத்தவில்லை என்றால் துண்டிக்கப்படும் என்று அறிவித்தல் வந்துள்ளது. எனவே இந்த அரசாங்கத்தையும் துண்டிக்கும் காலம் வந்துவிட்டது என்பதை கூற விரும்புகின்றேன். செய்ய முடியும் என்றால் மட்டுமே கூற வேண்டும். இல்லை என்றால் இதை செய்ய முடியாது. இதனை செய்வதில் சிக்கல்கள், நாட்டில் பிரச்சினைகள் இருக்கின்றன, பொருளாதார சிக்கல்கள் இருக்கின்றன என்பதை கூற வேண்டும். எனினும் அவர்கள் மிகப்பெரிய பொய்களை கூறுகின்றனர். කරන්න පුළුවන් දෙයක් නම් කියන්න ඕන. බැරි නම් කෙලින්ම කියන්න ඕනේ මට නම් මේක කරන්න අමාරුයි. මේ රටේ මේ ප්‍රශ්න තියෙනවා, මේ මූල්‍ය ප්‍රශ්න තියෙනවා, මේ අර්බුද තියෙනවා. නමුත් කලේ මොකක්ද? සම්පූර්ණ ටොම්පචයක්. நாட்டில் நேற்று எந்த ஒரு கொரோனா தொற்றாளர்களும் இனம் காணப்படவில்லை என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுவரை பதிவு செய்யப்பட்ட மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1950 ஆகும். இதேவேளை கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக பல நாடுகளிலும் சிக்கி தவித்த 600 இலங்கையர்கள் இன்று மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இன்று மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களுடைய எண்ணிக்கை 1950 உயர்வடைந்துள்ளது.
இதுவரையில் 1498 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். 441 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை 11 மரணங்கள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. கோவிட் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 25 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்ட கடற்படை வீரர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடையோர் எண்ணிக்கை 938 உயர்வடைந்துள்ளது. கடந்த ஏப்ரல் 22 இருந்து இதுவரை கடற்படையைச் சேர்ந்த 901 பேர் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கடற்படையைச் சேர்ந்த 773 பேர் இதுவரை தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதோடு 143 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 3 தினங்களில் கடற்படையைச் சேர்ந்த எந்தவொரு சிப்பாயும் கோவிட் தொற்றாளர்களாக இனம் காணப்படவில்லை. மேலும் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இருந்து 722 பேர் இதுவரை தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் நேற்றைய தினம் 827 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த பிப்ரவரி 18 தொடக்கம் இதுவரை 95,087 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் அறிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக பல நாடுகளிலும் சிக்கித் தவிக்கும் இலங்கையர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வரும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஆப்பிரிக்காவில் சிக்கித் தவித்த 289 பேர் விசேட விமானம் மூலம் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விசேட விமானங்கள் மூலம் குறித்த 289 பேரும் ஆப்பிரிக்காவில் இருந்து அழைத்து வரப்பட்டுள்ளனர். இவ்வாறு அழைத்து வரப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் ஆப்பிரிக்க நாடுகளான மடகாஸ்கர், மொசாம்பிக், உகண்டா, கென்யா, ருவாண்டா மற்றும் தான்சானியாவின் ஹோட்டல் தொழிலில் ஈடுபடுபவர்கள் ஆவர். விமான நிலையத்தில் வந்திறங்கிய அனைவரையும் PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பரிசோதனை முடிவுகள் கிடைக்கும் வரை விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள ஹோட்டல்களில் தங்க வைக்க நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக நாடு திரும்ப முடியாமல் மாலைத்தீவில் சிக்கியிருந்த 255 இலங்கையர்கள் மீண்டும் நாட்டிற்கு இன்று அழைத்து வரப்பட்டுள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் மாலைத்தீவில் தொழிலில் ஈடுபட்டவர்கள். மாலைத்தீவில் மலே விமான நிலையத்திலிருந்து ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான UL 102 ரக விமானத்தில் இன்று முற்பகல் 11:21 மணியளவில் நாட்டை வந்தடைந்துள்ளனர். அத்தோடு ஆஸ்திரேலியாவில் தங்கியிருந்த இலங்கையர்கள் 50 பேர் இன்று பகல் கட்டுநாயக்க விமான நிலையத்தினை வந்தடைந்துள்ளனர். அவர்களுக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. மன்னார் யாழ் பிரதான வீதி தள்ளாடி விமான ஓடுபாதை அருகில் காணப்பட்ட சிற்றாலயம் இன்று அதிகாலை இனம் தெரியாத நபர்களினால் சேதமாக்கப்பட்டுள்ளது. மன்னார் யாழ் பிரதான வீதியில் காணப்பட்ட குறித்த சிற்றாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த புகைப்படங்கள் ஆலயத்தின் வாசல் பகுதியில் உடைத்து வீசப்பட்டிருந்தன. சில படங்கள் அருகில் உள்ள பச்சை காடுகளுக்குள் வீசப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் சிற்றாலயத்தின் வெளிப்பகுதியில் காணப்பட்ட பிள்ளையார் சிலையும் குப்பைகள் மற்றும் மரத்துண்டுகளினால் மூடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சிற்றாலயமானது தொடர்ச்சியாக இனம் தெரியாத நபர்களால் உடைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. வத்தளை திக்கோவிட்ட கடலில் குளிக்கச் சென்ற 2 சிறுவர்கள் உட்பட 4 நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். 9 பேர் கொண்ட குழு ஒன்று நேற்று வத்தளை திக்கோவிட்ட கடற்கரைக்கு நீராடுவதற்காக சென்றுள்ளனர். இவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழப்பதற்கு முன்னர் செல்ஃபி ஒன்றினையும் எடுத்துள்ளனர். கடலில் 3 மூழ்கியுள்ள நிலையில் அவர்களை காப்பாற்ற சென்ற ஒருவரும் நீரில் மூழ்கியுள்ளார். இது தொடர்பில் வத்தளை போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து விரைந்து செயற்பட்ட போலீசார் கடற்படையினர் மற்றும் பிரதேசவாசிகளின் உதவியுடன் 4 மீட்டு கரை கொண்டு வந்து ராகமை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இந்நிலையில் அதில் 4 உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. புபுத்துகம உஸ்வெட்டகேயாவ பதுளை ஹாலியேல பிரதேசங்களை சேர்ந்த 20-30 வயதுடைய பெண்கள் இருவரும் கந்தானே கந்தேவத்த பிரதேசத்தை சேர்ந்த 14 வயது சிறுவன் ஒருவனும் 16 வயது சிறுமி ஒருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் வத்தளை போலீசார் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மருதமுனை பெரிய நிலாவணை கடற்கரையில் புள்ளிசுறா இனத்தைச் சேர்ந்த ராட்சத சுறா மீன் ஒன்று மீனவர்களால் பிடிக்கப்பட்டு பின்னர் கடலில் விடுவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பொத்துவிலில் கோமாரி பிரதேசத்தில் அரிய வகை நீல நிற திமிங்கிலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது.
பொத்துவில் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கோமாரி 2 பிரதேசத்தில் அரிய வகை நீல திமிங்கலம் ஒன்று இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளதை பிரதேசவாசிகள் அவதானித்து அந்த பகுதியில் உள்ள படையினருக்கு அறிவித்துள்ளனர். இதன்போது சம்பவ இடத்திற்கு வருகை தந்த கடற்படையினர் கரையொதுங்கிய மீனையும் பார்வையிட்டனர். இதேபோல அம்பாறை மருதமுனை பெரிய நீலாவணை கடற்கரையில் இன்று ராட்சத சுறா மீன் பிடிபட்டுள்ளது. புள்ளி சுறா மீன் இனத்தை சேர்ந்த இந்த மீன் 18 அடி நீளமாக காணப்பட்டதுடன் சுமார் 2000 கிலோ நிறையுடையது எனவும் 30 லட்சம் ரூபாய் பெறுமதி இருக்கலாம் எனவும் மீனவர்கள் தெரிவித்தனர். பெரிய நீலாவணை கரைவலை மீனவர்களின் வலையில் மிகவும் பெரிய ராட்சத மீன் சிக்கியது இதுவே முதல் தடவையாகும். இதனை காண பெரும் திரளான மக்கள் படையெடுத்ததையும் அவதானிக்க முடிந்தது. புள்ளி சுறா இனத்தை சேர்ந்த இந்த மீன் போலீசாரின் அறிவுறுத்தலுக்கு அமைய கடலில் விடப்பட்டுள்ளது. இந்த உலகில் ஒவ்வொரு குழந்தைக்கும் தன் முதல் கதாநாயகன் தந்தைதான். குடும்பத்தின் வளர்ச்சிக்காக தன்னையை அர்ப்பணித்த அனைத்து தந்தையர்களுக்கும் எமது அன்பார்ந்த தந்தையர் தின வாழ்த்துகள். ஒரு குழந்தையை கருவில் 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கின்றார் என்றால் குழந்தையை தனது தோள் மீது தூக்கி சுமந்து வளர்ப்பவர் தந்தைதான். அன்பையும் கூட அதட்டலாக வெளிப்படுத்துவதுதான் தந்தையின் சிறப்பு. உலகம் முழுவதும் தந்தையர் தினம் கொண்டாடப்படும் நாள் வித்தியாசப்பட்டாலும் தந்தையர் தினம் என்ற அந்த நாள் உணர்வு பூர்வமான ஒரு நாள் என்பதை மறக்க முடியாது. குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பேணும் பொறுப்பு எப்படி தாய்க்கு இருக்கின்றதோ அதே போல அந்த குழந்தைகளின் முன்னேற்றத்தில் தந்தையின் பங்களிப்பு முக்கியமாக இருக்கின்றது. அமெரிக்காவில் 1909 வாஷிங்டனை சேர்ந்த ஜொனாரா லூயிஸ் மார்டாட் என்ற இளம்பெண்ணின் முயற்சியால் 1910 ஆண்டு முதலாக தந்தையர் தினம் கொண்டாடப்பட்டது. ஜொனாரா ஸ்மார்டோட் என்ற பெண் வில்லியம் ஜாக்சன் ஸ்மார்ட் என்பவருக்கு 6வது குழந்தையாக பிறந்தார். இவர் பிறந்தவுடன் தாய் இறந்துவிட்டார். இதனால் இவரின் தந்தையே கஷ்டப்பட்டு குழந்தைகளை வளர்த்திருந்தார். இதன் காரணமாக தாய்மார்களுக்கு ஒரு தினம் என்பது போல் தந்தையருக்கும் ஒரு தினம் தேவை என்ற எண்ணம் இவருக்கு ஏற்பட்டது. எனவே இவரது முயற்சியால் தந்தைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் ஜூன் 3வது ஞாயிற்றுக்கிழமை உலக தந்தையர் தினமாக கொண்டாடப்படுகின்றது. தாயின் அன்புக்கு நிகரானது தந்தையின் பாசம். பிள்ளைகளை வளர்ப்பதில் தந்தையரின் பங்கு மகத்தானது. தன் பிள்ளையின் சிரிப்பு, கண்ணீரென அனைத்து தருணங்களிலும் பங்கெடுத்துக் கொள்பவர்தான் தந்தை. இன்றைய பரபரப்பான உலகில் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக உழைக்க ஓடிக்கொண்டிருக்கும் தந்தைமார்களில் எத்தனையோ பேர் குடும்பத்தை பிரிந்து வெளிநாடுகளில் உழைத்துக் கொண்டிருக்கின்றனர். குடும்பத்தின் வளர்ச்சிக்காக தன்னையே அர்ப்பணித்த அனைத்து தந்தையர்களுக்கும் எமது தந்தையர் தின வாழ்த்துக்கள். செய்திகள் தொடர்கின்றன. தொடர்பான சர்வதேச செய்திகள். கொங்கோ ஜனநாயக குடியரசின் நீதிமன்றம் ஜனாதிபதி ஃபெலிக்ஸ் சிசெகேடியின் தலைமை அதிகாரி ஒருவரை ஊழல் குற்றவாளியாக கண்டறிந்து 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையை வழங்கியுள்ளது. ஏறக்குறைய $50 பில்லியன் அரச நிதியை மோசடி செய்த குற்றச்சாட்டை எதிர்கொண்ட வைட்டல் கமர்ஹேக்கு 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து நேற்று கின்ஷாசாவில் உள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை ஜனாதிபதி போட்டியில் இருப்பதை தடுக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு அரசியல் நாடகம் என்று கமர்ஹேவின் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். கமர்ஹே தனது தண்டனையை முடித்து 10 ஆண்டுகள் ஜனாதிபதி தேர்தல் போட்டியிட தடை விதிக்கப்படுவார் என்றும் கூறப்படுகிறது. எனவே குறித்த உத்தரவை ஆட்சேபித்து மேன்முறையீடு செய்ய கமர்ஹே தரப்பு சட்டத்தரணிகள் தீர்மானித்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு மோசடி செய்யப்பட்ட நிதிகளில் பெரும்பாலானவை ஜனாதிபதி பதவியேற்றதை தொடர்ந்து அறிவிக்கப்பட்ட வீட்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட வேண்டிய நிதி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே விசாரணையில் லெபனான் தொழிலதிபர் ஜமால் சமீஹிற்கும் 20 ஆண்டுகள் கடூழிய சிறைவாசமும், ஜனாதிபதி அலுவலகத்தில் தளபாடங்களுக்கு பொறுப்பான 3வது நபர் ஒருவருக்கு 2 ஆண்டுகள் சிறைவாசமும் வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதியின் முக்கிய நண்பராக இருந்த கமர்ஹே கொங்கோ ஜனநாயக குடியரசின் ஊழல் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட மிக உயர் பதவி வகித்த ஒருவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை குறித்த வழக்கு விசாரணைகளில் தலைமை வகித்த நீதிபதி மே மாதம் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார் என்று ஒரு சில ஊடகங்களும் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சர்வதேச ஊடகங்களும் செய்தியை வெளியிட்டுள்ளன. உலக அளவில் நேற்று 1,56,000 பேர் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மொத்த நோயாளிகளின் எண்ணிக்கை 89 லட்சத்தை தாண்டியுள்ளது.
இதேவேளை பிரேசிலில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 50,000-ஐ கடந்துள்ளது. உலகளவில் கடந்த 24 மணி நேரத்தில் 4,428 பேர் மரணித்ததால் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 4,67,000 உயர்வடைந்துள்ளது. நேற்றைய தினம் அமெரிக்காவில் 33,388 பேருக்கு கோவிட்-19 வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவிட்-19 வைரஸ் தொற்றினால் இதுவரை 23 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் அமெரிக்காவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே கோவிட் ஆக்கிரமித்துள்ள நாடுகளில் தொடர்ந்தும் அமெரிக்காவே முதலிடத்தில் உள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் உயிரிழந்தவர்களை பொறுத்தவரை பிரேசிலில் சுமார் 1000 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். இதுவே நேற்றைய தினம் உயிரிழந்தவர்களில் அதிகபட்ச எண்ணிக்கையாக அமைந்துள்ளது. இரண்டாவது இடத்தில் 647 பேர் உயிரிழந்ததால் மாஸ்கோ உள்ளது. நேற்றைய தினம் 573 பேர் உயிரிழந்ததால் அமெரிக்கா மூன்றாவது இடத்திலும் 307 பேர் உயிரிழந்துள்ளதால் இந்தியா 4வது இடத்திலும் உள்ளது. ஆனால் மொத்த பிறப்பு எண்ணிக்கையின் அடிப்படையில் அமெரிக்காவே முதலிடத்தில் உள்ளது. இதேபோல் இங்கிலாந்து, பெரு, ஈரான், ரஷ்யா, சிலி, பாகிஸ்தான் என பல்வேறு நாடுகளில் 3 இலக்க எண்ணிக்கையில் இறப்புகள் ஏற்பட்டுள்ளன. உலகம் முழுவதும் 47,53,000 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 37,19,000 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் 54,521 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் தாக்கம் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்ட நாடுகளின் வரிசையில் 2வது இடத்தில் உள்ள பிரேசிலில் கடந்த 24 மணி நேரத்தில் 3,15,714 பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 10 லட்சத்தை தாண்டியுள்ள நிலையில் 50,058 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் உயர்ந்து கொண்டே செல்வதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் இதுவரை இல்லாத அளவில் ஒரு நாளில் 15,413 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 4,12,800 அதிகரித்துள்ளது. இதேவேளை இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவால் 307 பேர் உயிரிழந்துள்ளதோடு கொரோனாவால் இதுவரை பலியானோரின் மொத்த எண்ணிக்கை 13,290 உயர்வடைந்துள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை 2,28,504 பேர் குணமடைந்துள்ளனர். இந்தியாவில் மாநில ரீதியாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 12,128,205 பேரும், தமிழ்நாட்டில் 56,845 பேரும், டெல்லியில் 56,746 பேரும், குஜராத்தில் 26,680 பேரும், ராஜஸ்தானில் 14,536 பேரும், மத்திய பிரதேசத்தில் 11,724 பேரும், மேற்கு வங்காளத்தில் 13,531 பேரும், தெலங்கானாவில் 7,072 பேரும், கர்நாடகாவில் 8,697 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவின் 2வது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமான விக்டோரியா இன்று அவசரகால நிலையை மேலும் 4 வாரங்களுக்கு நீடித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றால் சமூக பரவல் அதிகரிக்க வாய்ப்புள்ள நிலையில் ஜூலை 19 வரை விக்டோரியா அரசு அவசரகால நிலையை நீடித்துள்ளது. ஜூன் 1ஆம் தேதி முதல் 20 பேர் வீடுகளிலும் பொதுக்கூட்டங்களிலும் அனுமதிக்கப்படுவார்கள் என்ற வரம்புகள் தளர்த்தப்பட்ட நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. விக்டோரியாவில் தொற்று உறுதியான 16 பேர் இன்று புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் கொரோனா தொற்று ஏற்பட்டவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 1,836 உயர்வடைந்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் நேற்று மட்டும் 27 பேருக்கு புதிதாக கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் மொத்த நோயாளிகளுடைய எண்ணிக்கை 7,461 அதிகரித்துள்ளது. இதேவேளை அங்கு கொரோனா தொற்று காரணமாக இதுவரை 102 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகள் நாளை இரவு 7:30 இடம்பெறும். அதுவரை யூடிவி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.